Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். வெட்கப்படவில்லையே, நான் வெட்கப்படவில்லையே, நீங்க கூட இருந்ததால நான் வெட்கப்படவில்லையே. வெட்கப்படவில்லையே, நான் வெட்கப்படவில்லையே, நீங்க கூட இருந்ததால நான் வெட்கப்படவில்லையே. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றீ. என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றீ. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றீ. என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றீ. நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி, என்ன வெட்கப்படுத்தலையே. நன்றி 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 நன்றி, என்ன விட்டு கொடுக்கலையே. நன்றி நன்றி. எனக்கு எதிரானோ எழுந்தார்கள், துரோகம் செய்ய நினைத்து சுற்றித் திரிந்தார்கள். எனக்கு எதிரானோர் எழுந்தார்கள், துரோகம் செய்ய நினைத்து சுற்றித் திரிந்தார்கள். பட்சத்தில் கொண்டு வந்தீரே, சமாதானம் செய்ய வைத்தீரே. பட்சத்தில் கொண்டு வந்தீரே, சமாதானம் செய்ய வைத்தீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிறது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதலாவது சியோன் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகளின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். And I will dwell among the children of Israel and I will not forsake my people of Israel. இஸ்ரவேல் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலும் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் இந்த இடத்துல என் ஜனம் என்று உரிமை பாராட்டுகிற ஒரு உரிமையை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் என் ஜனம் என்று உரிமை பாராட்டுகிற அந்த வலயத்திற்குள் நாம் இருப்பதை தான் எதிர்பார்க்கிறார். 1 ராஜாக்கள் 6:12 பாருங்கள். நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல என் ஜனம் என்று உரிமை பாராட்டுகிறார்.
யாத்திராகமம் 19:5 பாருங்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனத்திலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்து என்று சொல்கிறார். எத்தனை ஆசீர்வாதம்! நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி, இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் தானே வாசம் பண்ணுகிறார், நமக்கு என்ன என்ற அல்ல. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர், ஆவிக்குரிய யூதர்கள். ரோமர் 2:29 பாருங்கள். உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சிருஷ்டிப்பின் அடிப்படையிலே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை பார்த்து என் ஜனம்னு சொல்றார். இந்த காலை வேளையில என் ஜனம்னு கர்த்தர் யாரை உரிமை பாராட்டுகிறார்? ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். என் ஜனம் என்று தேவன் உரிமை பாராட்டுகிறவர்கள் எவர்கள்? முதலாவது, உபாகமம் 33:29 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. அப்படியானால் என் ஜனம் அப்படின்னு கர்த்தர் யார உரிமை பாராட்டுறாருன்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, வாலிப மகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே என்னுடைய பாவ சாபங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயத்தை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே என் பாவ சாபங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அனுபவம் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். The assurance of forgiving our sins. இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் எல்லா பாவ சாபங்களையும் நீக்கும் அதிகாரம் கொண்டது. மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர், மன்னிக்கிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரியே, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு ஆவியில் ரட்சிக்கப்படுகிறோம். அன்றைய தினத்திலிருந்து நம்முடைய ஆத்துமாவிலே ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒன்று மரணம் நம்மை சந்திக்கிறதோ அல்லது ஆண்டவருடைய வருகையோ. இது ரெண்டு காரியத்திலே எது முந்திக் கொள்கிறதோ அது வரைக்கும் நம்முடைய ஆத்துமாவிலே நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆகவே தான் பிலிப்பியர் 2:12 பவுல் சொல்கிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, ரட்சிப்பை எழுந்துடாதீங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், பாவ பழக்கங்கள், பாவ கிரியைகளை விட்டு ஒழியுங்கள். பாவத்தை வெறுத்து தள்ளுங்கள். யூதா 1:23 சொல்கிறது, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அதுதான் ரட்சிப்பு. இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், சாபங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். அதுதான் ரட்சிப்பு. எபேசியர் 2:12-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நம்மை இயேசுவின் ரத்தத்தினாலே ஒன்று சேர்த்தார். இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம், சமீபமாயிருக்கிறோம். அதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே, ரட்சிப்பின் அனுபவத்தை காத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் என் ஜனம் என்று அவர் உரிமை பாராட்டுகிறார். ஆமென். இரண்டாவது, என் ஜனம் என்று யாரை கர்த்தர் உரிமை பாராட்டுகிறார்? என் ஜனம் என்றால் யாரை பற்றி சொல்லுகிறார்? முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஜனம். நம்பர் 2, யாத்திராகமம் 8:1 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்யும்படி
என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல். ஹல்லேலூயா. And the Lord spake unto Moses, go unto Pharaoh and say unto him, thus says the Lord, let my people go that they may serve me. என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய போகவிடு. அப்படியானால் என் ஜனம் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனம். என் ஜனம் யார்? ஆராதிக்கிறவர்கள். கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லலாமா? ஆராதனை முக்கியம். ஆராதிக்க மறுக்கிறவர்கள், ஆராதிக்க மறக்கிறவர்கள், ஆராதனை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் நன்றி கெட்டவர்கள். தேவன் நமக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செஞ்சாரு. ஒரு நாளும் ஆலய கூடுகைய, சபை கூடி வருதல விட்டுறாதீங்க. ஆராதனை விட்டுறாதீங்க. முழு மனதோடு ஆராதிங்க. ரோமர் 12:1 அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை. அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். நியாயாதிபதிகள் 10:16 தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் விலக்கி கர்த்தரை ஆராதித்த பொழுது கர்த்தர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டாரே. உங்க ஆராதனையும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. பூலோகத்தினுடைய ஆராதனை பரலோக ஆராதனுடைய நிழலாட்டம். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. 6 நாள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் காத்து சுகபல ஜீவனை கொடுத்தாரே என்று வாரத்தின் முதல் நாள் தேவ சமூகத்திலே போய் அவருக்கு நன்றி செலுத்தி நன்றியோடு அவரை பணிந்து கொள்வதுதான் ஆராதனை. வாரத்துக்கு ஒரு நாள் தான் போய் நிக்கிறதா ஆராதனை நான் சொல்ல வரல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு தான் ஆராதனை என்று சொல்கிறேன். மறந்துடாதீங்க. ஆராதிக்கிறவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. 3வது ஏன் ஜனம்னு யாரை பார்த்து சொல்றாரு? ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. துதிக்கிறவர்கள் என் ஜனம்னு சொல்றாரு. துதிக்கிற ஜனம். நீங்க எந்த ஜனம்? முறுமுறுக்கிற ஜனமா, துதிக்கிற ஜனமா? இந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலே கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். துதிக்கணும், நல்லா துதிக்கணும் கர்த்தரை. சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும்னு சங்கீதக்காரன் சொல்கிறானே. 1 தெசலோனிக்கர் 5:18 பாருங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தம். தேவ சித்தம். In everything give thanks. எல்லாவற்றுக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காக, எனக்கு கொடுத்த நல்ல கணவருக்காக, எனக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக, தேவனே எனக்கு கொடுத்த நல்ல சபைக்காக, நல்ல ஊழியக்காரனுக்காக, எனக்கு கொடுத்த ஊழியத்துக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லா காரியத்துக்கும். ரோமர் 8:28 அதைதானே சொல்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதே. என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். என் ஜனம் உரிமை பாராட்டுகிறவர்கள் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆராதிக்கிறவர்கள், எப்பொழுதும் துதிக்கிறவர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே இந்த சத்தத்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகள் மேல தேவ கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே தங்களை ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய அற்புதமான கிருபை விளங்கட்டும். உமது நாமத்தினாலே உமது அடியான் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள்
தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரண்ட் பி சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.